ஹே காய்ஸ், அன்னைக்கு காலையில 6 மணி கோழி கொக்கரக்கோன்னு கூச்சு. அப்ப என்ன நடந்துச்சுன்னா, எத்தனை பேர் இந்த காமெடி சீனை பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சிருக்கீங்க. காலையில 6 மணின்னு சொன்னதும் பல பேருக்கு இந்த காமெடி சீனு மைண்டுக்குள்ள வந்து போகும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறதும் அந்த மாதிரியான ஒரு ஏர்லி மார்னிங் ரொட்டீனை பத்தி தான். நடு இரவு 5 மணிக்கு எழுந்திருப்பது எப்படி? என்னங்க மிட் நைட்னு தப்பா சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? இங்க பல பேருக்கு நைட் டைம் ஸ்டார்ட் ஆகுறதே 4 மணில இருந்து தானே. அப்ப 5 மணினா அது மிட் நைட் தான். நைட்டு ஃபுல்லா ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஏர்லி மார்னிங்ல ஆரம்பிச்ச சூரியன் உச்சிக்கு வர நேரம் வரைக்கும் நிம்மதியா தூங்கி உங்களோட பிசிக்கல் ஹெல்த்தை கவனிக்க முடியாம மென்டல் ஹெல்த்தையும் ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு உங்களோட ஒரு டேவையே ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்க அந்த ஹேபிட்டை மாத்தி டெய்லி 5 மணிக்கு அலாரம் வைக்காம எழுந்துக்கிறது எப்படின்னு சொல்ல போறதுதான் இந்த பதிவு. அதுவும் அந்த ஏர்லி வேக்கப்பை எப்படி நமக்கு பிடிச்ச மாதிரி மாத்துறதுன்னும் தெரிஞ்சுக்க போறோம். அட போங்க, காலையில அவ்வளோ சீக்கிரமா எழுந்து என்ன பண்ண போறோம்? எப்படி இருந்தாலும் அந்த டே ஃபுல்லா வேலை இருக்கதானே போகுது. இன்னும் கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ராவா தூங்கினா என்ன ஆக போகுது? அப்ப நீங்க முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், 5 மணிக்கு எழுந்திருச்சா என்ன மாதிரியான நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த பதிவு வெறும் பூமர் அட்வைஸா இல்லாம இருக்கும். உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி வேணா இருக்கலாம், ஆனா ஒரு நல்ல ஏர்லி மார்னிங் ரொட்டீனை மெயின்டைன் பண்ண முடிஞ்சா உங்களோட எந்த வேலையுமே ரொம்ப ஈஸியா ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம செஞ்சிட முடியும். ரொம்ப ரிலாக்ஸ்டா கூலா உங்களோட பிஸியான ஸ்கெடியூலை ஹேண்டில் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டிஸை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். செல்ஃப் கேர் மாதிரியான நல்ல விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியும். இதெல்லாமே ஜென்ரலான பெனிஃபிட்ஸ் தான். ஆனா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா டீடைல்டா ஒரு நல்ல விஷயத்த பத்தி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் நல்ல விஷயம் பீஸ்ஃபுல்லான மார்னிங் ரொட்டீன். அதை என்ஜாய் பண்ண கிடைச்ச ஒரு நல்ல சான்ஸ்னா இந்த ஏர்லி 5 o'clock வேக்கப் தான். இந்த உலகமே பரபரப்பாகிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்லோவான பீஸ்ஃபுல்லா நல்ல இயற்கையான சூழலை என்ஜாய் பண்ணிக்கிட்டே உங்க டேவை ஸ்டார்ட் பண்ணா எப்படி இருக்கும்? உங்களை சுத்தி இருக்க அந்த அமைதியான நிலை அந்த டே ஃபுல்லா உங்களோட ஆக்டிவிட்டீஸ்ல தெரியும். எந்த ஒரு சிக்கலான விஷயத்துக்கும் நல்லா யோசிச்சு டிசைட் பண்ண முடியும். உங்களோட ஒர்க்கு இல்ல உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டி எவ்வளோ ஹெக்டிக்கானதா இருந்தாலும் அதை ரொம்ப பொறுமையா நிதானமா ஹேண்டில் பண்ற எனர்ஜியை கொடுக்கறது இந்த ஏர்லி வேக்கப் மட்டும்தான். எந்த சத்தமும் கூச்சமும் குழப்பமும் இல்லாத அந்த ரம்மியமான காலை நேரம் உங்களோட டேவை ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ண கிடைச்ச கோல்டன் டைம் அது. சில விஷயத்த சொன்னாலாம் புரியாதுங்க, அதை அனுபவிச்சு பார்த்தா மட்டும்தான் அந்த ஃபீல் என்னன்னே தெரியும். ஒரே ஒரு நாள் இந்த 5 மணிக்கு எழுந்து உங்களை சுத்தி இருக்க உலகத்தை பாருங்க. அதுக்கப்புறம் அந்த அமைதிக்கு நீங்களே அடிமை ஆயிடுவீங்க. இயற்கையான அந்த சூழல்ல ஒர்க் அவுட் பண்ணி இல்ல வேற ஏதாச்சும் சின்சியரான வேலைகளை மட்டும் பண்ணி பாருங்கன்னு பூமர் அட்வைஸ் தர மாட்டோம். சும்மா ஒரு 5 மணிக்கு எழுந்திருச்சு நல்லா ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு காஃபி டீயை வச்சுக்கிட்டு உங்களோட மொட்டை மாடியிலயோ கார்டன்லயோ அட்லீஸ்ட் உங்க பால்கனில உட்காந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. அந்த அமைதியான சூழலை ரசிச்சு என்ஜாய் பண்ணுங்க. நீங்க வேற எதுவுமே செய்ய வேண்டாம், புக்ஸ் படிக்க வேண்டாம், யோகா பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அந்த சைலன்ஸ்ல உங்களை மூழ்க விடுங்க. ஒவ்வொரு நாள் போக போக அந்த சைலன்ஸ் உங்களுக்குள்ள நல்ல சிந்தனைகளை உருவாக்கும். பல கஷ்டமான பிரச்சனைகளுக்கு சொல்யூஷனை யோசிக்க வைக்கும். அதுக்கப்புறம் உங்க பாடிக்கும் மைண்டுக்கும் தானா அந்த ஹேபிட் பழக்கமாயிடும். ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் இந்த மாதிரியான ஒரு கேர்லெஸ் ரூட்டீனை ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போதான் உங்களோட கான்ஷியஸ்னஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியும். நம்மளோட எந்த ஒரு ஹேபிட்டும் நம்ம எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸோட கனெக்ட் ஆனதா இருக்கும். ஒரு நல்ல எமோஷன் கொடுக்குற எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால ஈஸியா ஒரு ஹேபிட்டா மாத்திக்க முடியும். அடுத்தது மென்டல் ஹெல்த். ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் இந்த 3 வார்த்தையும் இப்ப எல்கேஜி படிக்கிற குழந்தைங்க கூட யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் அர்த்தமே தெரியாம ஸ்கூலு வேலை வீடுன்னு இருந்த ஜெனரேஷனுக்கு இந்த வார்த்தைகளோட உண்மையான மீனிங் என்னன்னு இப்ப வரைக்கும் புரிஞ்சுக்க முடியல. இதெல்லாம் வர்றதுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனா இதை சமாளிக்க முடியாம போறதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்கு. ஸ்ட்ராங்கான மைண்டு உங்க மென்டல் ஹெல்த்தை சரியா மெயின்டைன் பண்ண முடியாம போறது. அதுக்கான சரியான கவனம் கொடுக்காம இருக்கிறது. உடம்பு சரியில்லாம போனா டாக்டர் கிட்ட போகலாம், ஆனா மனசு சரியில்லைன்னா எங்க போறது? கோவிலுக்கு போகலாம், ஆனா அங்கேயும் ஒரு கூட்டம் இதே மாதிரி கம்ப்ளைண்டோட வந்து கியூலயே நிக்கிறாங்களே. கூட்டமா இருக்க அந்த கியூல நின்னு தெய்வத்துக்கிட்ட அப்ளிகேஷனை போடுறதுக்குள்ள நம்ம ஸ்ட்ரெஸ் இன்னும் அதிகமாயிரும் போல. சரி, என்னதான் செய்யறது? நம்ம பிரச்சனைக்கு காரணம் சொல்யூஷன் வேற எங்கேயும் இல்ல, நீங்க மட்டும்தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்க முடியும். உங்களோட ப்ராப்ளம்ஸை சரி செய்யணும்னா மென்டலா நீங்க ஸ்ட்ராங்கான பர்சனா இருக்கணும். அதுக்கு உங்களோட ருட்டீன் கரெக்டா இருக்கணும். அப்பதான் உங்களோட வேலைகளை கரெக்டான டைமுக்கு செய்ய முடியும். உங்களோட டேவை சரியா பிளான் பண்ண முடிஞ்சு அது ரொம்ப கரெக்டா எக்ஸிக்யூட்டும் செஞ்சுட்டீங்கன்னா அதுவே உங்களோட பாதி ஸ்ட்ரெஸ்ஸை கம்மியாக்கிடும். ப்ரொக்ராஸ்டினேட் பண்றதும் பொறுப்பே இல்லாம இருக்கிறதும் உங்களோட வேலைகளை சரியா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம போறதும் தான் உங்க மைண்டை டிஸ்டர்ப் பண்ற முக்கியமான விஷயமா இருக்கும். ஏர்லி மார்னிங் எழுந்துக்கிற ஹேபிட் இருக்க எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவான ஃபீல் இருக்கிறத ரிசர்ச்சர்ஸ் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அந்த அமைதியான பீஸ்ஃபுல்லான டைம் அவங்களோட மைண்ட்ல ஒரு கிளாரிட்டியை தர மாதிரியா இருக்கும்னு சொல்றாங்க. உங்க மைண்ட்ல இருக்க கிளாரிட்டி தான் நீங்க செய்யற செயல்கள்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். உங்க செயல்கள் நல்ல முறையில இருந்தா அதுக்கான ரிசல்ட்ஸை உங்களோட சக்சஸா பார்க்க முடியும். ஸோ எல்லாமே ஒரு சைக்கிள் மாதிரி செயல்பட்டு உங்களோட பாசிட்டிவான சக்சஸ்ஃபுல்லான நபரா மாத்தும். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்டான பிசிக்கல் பெனிஃபிட் என்னன்னு பார்க்கலாம். சிங்க் வித் யோர் சர்க்காடியன் ரிதம். நம்ம பிசிக்கல் பாடியில ஒரு இன்டர்னல் கிளாக் சிஸ்டம் இருக்கு. அதுதான் இந்த சர்க்காடியன் ரிதம்.
இதை கரெக்டா மெயின்டைன் பண்ண முடிஞ்சா நீங்க தூங்குற டைம் எழுந்துக்கிற டைம் பர்ஃபெக்டா மெயின்டைன் பண்ண முடியும். மார்னிங் சீக்கிரம் எழுந்துக்கிறதால உங்க டெய்லி ரொட்டீனை இந்த கிளாக்கோட சிங்க் ஆற மாதிரி வச்சுக்கலாம். இதனால உங்களோட ஸ்லீப்பிங் டைமை டிஸ்டர்பன்ஸ் இல்லாம வச்சுக்க முடியும். அதே போல உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டிஸையும் ஃபுல் எனர்ஜியோட மெயின்டைன் பண்ண முடியும். இந்த இன்டர்னல் கிளாக் மெயின்டைன் பண்றதால உங்க பிசிக்கல் பாடியோட பல ஃபங்க்ஷன்ஸை இஃபெக்டிவா கண்ட்ரோல் பண்ணலாம். ஹார்மோன் ரிலீஸ் ஆகுறது, பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றது, பசி, டைஜஷன்னு பல விதமான பாடி ஃபங்க்ஷன்ஸுக்கு இந்த சைக்கிள் யூஸ் ஆகும். ஆனா எல்லாத்தையும் விட உங்களோட ஸ்லீப் வேக் சைக்கிளை டிசைட் பண்ற முக்கியமான விஷயம் இது மட்டும்தான். உங்களோட டிராவல் டைம், அன்யூஷுவலான ஷிஃப்ட் பேசஸ் ஒர்க் பேட்டர்ன், சில ஹெல்த் இஷ்யூஸ் இதெல்லாம் உங்களோட சர்க்கேடியன் ரிதமை டிஸ்டர்ப் பண்ணலாம். கண்டினியூஸா இந்த ரிதம் அஃபெக்ட் ஆனா உங்களோட ஹெல்த்துக்கு பெரிய த்ரெட்டா இருக்கும். ஒபிசிட்டி, ஸ்லீப்பிங் டிசார்டர், மூட் ஸ்விங்ஸ்ன்னு சின்ன லெவல்ல ஆரம்பிக்கிற இந்த பிரச்சனைகள் உங்களோட மென்டல் ஹெல்த்தையும் பாதிக்கும். இதை அவாய்ட் பண்ற ஒரே வழி ஏர்லி வேக்கப் மட்டும்தான். உங்களோட ஸ்லீப் சைக்கிள் சரியா இருந்தா மட்டும்தான் உங்களோட ஓவரால் ஹெல்த்தை பேலன்ஸ்டா வச்சுக்க முடியும். அடுத்து முக்கியமான பெனிஃபிட் என்ன தெரியுமா? பிசிக்கல் ஹெல்த்துக்கான ஒரு ருட்டீன். என்னதான் நீங்க மென்டலி ஹெல்தியான ஒரு பர்சனா இருந்தாலும் உங்களோட பிசிக்கல் ஹெல்த்தையும் சரியா வச்சுக்க தெரிஞ்சிருக்கணும். ஒரு சின்ன ஒர்க் அவுட் ருட்டீன், யோகா, ஸ்ட்ரெச்சஸ், வாக்கிங்னு உங்க லைஃப் ஸ்டைலுக்கு சூட் ஆகுற ஒரு நல்ல பிசிக்கல் ருட்டீனை மெயின்டைன் பண்ண இந்த ஏர்லி டைமை யூஸ் பண்ணலாம். சொல்றதுக்கு ஈஸியா தான் இருக்கும். யாருங்க காலையில எழுந்து வாக்கிங் போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணி டயர்டா ஆஃபீஸ் போறது? 8 மணிக்கு எழுந்துச்சோமா, குளிச்சோமா, சாப்பிட்டு நீட்டா ஆஃபீஸ்க்கு போனோமான்னு இருக்கணும். அதுவும் நல்லாதான் இருக்கும். ஆனா எவ்வளவு நாளைக்கு? உங்க உடம்புல கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்கிற வரைக்கும், நீங்க யங் அண்ட் எனர்ஜெட்டிக்கா இருக்கிற வரைக்கும் எந்த நேரம் வேணா எழுந்துக்கலாம், எது வேணா சாப்பிடலாம். ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூ எட்டி பாக்குறப்பதான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்துருக்கலாமோ அப்படின்னு தோணும். கண்ணு கெட்ட பின்னாடி சூரிய நமஸ்காரம் பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது எப்படி இருக்கும்னு ஃபீல் பண்றதுக்கு ஒரு வயசு இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க நினைச்சாலும் 1 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ராவா நடக்க முடியாது. ஒரு 10 நிமிஷம் ஜிம்ல எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஸ்டெப்ஸ் ஏறுனா கஷ்டம், ட்ரெக்கிங் டிராவல் பண்றது கஷ்டம்னு இருக்க எல்லா பிரச்சனையும் ஒரே நேரத்துல ஃபேஸ் பண்ணுவோம். லைஃபை என்ஜாய் பண்ண கையில காசு இருக்கப்போ உடம்புல அதுக்கான ஸ்ட்ரென்த் இல்லாம போறது ஒரு பெரிய வலியை தரும். ஆனா இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் தெளிவா இருக்காங்கன்னு சொல்லலாம். டயட், ஒர்க் அவுட்னு ரொம்ப பேஷனட்டா செய்யறாங்க. ஆனா உங்க பிசிக்கல் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ண நீங்க அவ்வளோலாம் கஷ்டப்பட தேவையில்லை. ஜஸ்ட் உங்க வேக்கப் டைம் மட்டும் கொஞ்சம் ஆல்டர் பண்ணா போதும். அந்த அளவுக்கான டைமும் இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கறதே உங்க ஃபியூச்சர் ஹெல்தியான லைஃபுக்கு நீங்க செய்யற பெரிய ஹெல்ப்பா இருக்கும். கொஞ்சம் கான்ஷியஸ்னஸ், எஃபர்ட்ஸ் போட்டாலே போதும். உங்களோட லைஃப்ல பல நல்ல சேஞ்சஸை பார்க்கலாம். ஒரு நல்ல பிசிக்கல் ருட்டீன் உங்க பாடியை மட்டும் மெயின்டைன் பண்ணாம உங்க மைண்டையும் ஃப்ரெஷ் அண்ட் எனர்ஜெட்டிக்கா வச்சுக்க உதவும். உங்களோட டேவை ஃபுல்லா எனர்ஜெட்டிக்கா வச்சுக்க இந்த 5 AM ஹேபிட் கண்டிப்பா உதவியா இருக்கும். அடுத்ததா உங்களோட டேவை ப்ரொடக்டிவா யூஸ் பண்ண இந்த 5 AM ஹேபிட் உதவும். உங்களோட அந்த டேக்கான வேலைகளை பிளான் பண்ணவும் அதுக்கேற்ற ப்ரீ ஒர்க்ஸை பிளான் பண்றதுக்கும் கிடைச்ச எக்ஸ்ட்ரா டைம் தான் இந்த ஏர்லி மார்னிங். உங்களோட செல்ஃப் கேர், ஹாபீஸ், ஃபிட்னஸ், டே ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் செய்யறதுக்கும் டெய்லி ஃபாலோ பண்றதுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் தேவையா இருக்கு. ஆனா ஏதோ ஒரு வேலையினால இதை சரியா ஃபாலோ பண்ண முடியாம போகும். அந்த மாதிரியான நபர்கள் அவங்களோட டேவை கொஞ்சம் ஏர்லியரா ஸ்டார்ட் பண்ணா இந்த எல்லா ஹேபிட்ஸுமே ரெகுலரா ஃபாலோ பண்ணலாம். அதோட உங்களோட 24 ஹவர்ஸை ரொம்ப ப்ரொடக்டிவா யூஸ் பண்ண ஒரு ஃபீலும் கிடைக்கும். வெறும் ஆஃபீஸ் வேலை, வீட்டு வேலை, ஒரு யூஸ்வலான டெய்லி ருட்டீனோட உங்களை ஸ்டாப் பண்ணிக்காம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து உங்களுக்கான டைமை யூஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம உங்களோட கம்ப்ளீட் ஃபோக்கஸ் தேவைப்படுற சில வேலைகளுக்கு இந்த ஏர்லி மார்னிங் டைம் நிச்சயமா யூஸ் ஆகும். கிரியேட்டிவான வேலைகளை செய்ய சரியான நேரம் இதுதான். உங்க மைண்ட் மட்டும் இல்லாம உங்களோட என்வாயன்மெண்ட் கூட காமா, பீஸ்ஃபுல்லா, எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருக்கும். அந்த அமைதியான டைமை உங்களுக்கு ஏற்ற மாதிரி எஃபெக்டிவா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். என்ஜாய் நேச்சர். எப்ப பார்த்தாலும் வேலை, டெட்லைன், வீட்டுல இருக்க பொறுப்புகள்னு ஓடிக்கிட்டே இருக்க இந்த லைஃபுக்கு கொஞ்சம் பாஸ் கிடைச்சா எப்படி இருக்கும்? அதுவும் டெய்லி கிடைச்சா உங்க ஒவ்வொரு நாளையும் எனர்ஜெட்டிக்கா ஸ்டார்ட் பண்ண, உங்க மைண்டை ஃப்ரெஷ்ஷா வச்சுக்க, புது புது ஐடியாஸை யோசிக்க, உங்களை சுத்தி இருக்க நேச்சர் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒரு சின்ன பார்க்கா கூட இருக்கலாம், இல்ல நல்ல ஒரு பீச் சைட் வாக்கு, கார்டனிங், இப்படி எதா வேணாலும் உங்க சாய்ஸா இருக்கலாம். ஆனா முடிஞ்ச அளவுக்கு நேச்சரோட கனெக்டடா வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. இயற்கை தர அந்த அமைதியும் தெளிவும் வேற எந்த ஒரு சோர்ஸும் உங்களுக்கு தர முடியாது. யாராலையும் காம்பன்சேட் பண்ண முடியாத ஒரு எனர்ஜி சோர்ஸ் நம்மள சுத்தி இருக்க நேச்சர் கிட்ட இருக்கு. அந்த காலை நேரம் குருவிகள், பறவைகள் சத்தத்தோட ஒரு அமைதியான பீஸ்ஃபுல்லான வேக்கப் டைமை யோசிச்சு பாருங்க. உங்களோட ஸ்ட்ரெஸ், ரெகுலர் ருட்டீன் இதெல்லாம் மறந்து இயற்கையோட இணைஞ்சு போங்க. அந்த ஒரு நிம்மதியான நேரம் உங்களுக்குள்ள ஏகப்பட்ட பாசிட்டிவிட்டியை கொண்டு வரும். நம்மளை சுத்தி இருக்க இந்த அழகான உலகம் உங்களோட லைஃபை இன்னும் மீனிங்ஃபுல்லா மாத்தும். அந்த சன்ரைஸ், மெதுவா எழுந்துக்கிற இந்த உலகம், சத்தமும் ஓட்டமும் கம்மியா இருக்க அந்த நேரம், இதெல்லாம் உங்களோட இன்னர் ஜாயை அதிகப்படுத்துற வழிகள். உங்களை அறியாம ஒரு ஹாப்பியான ஃபீலை உணர வைக்கும். அடுத்து பாசிட்டிவ் எக்ஸாம்பிள் ஃபார் அதர்ஸ். இதெல்லாம் ஃபாலோ பண்ண நீங்க நல்லா இருப்பீங்க. உங்க பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கும். ஆனா இது எல்லாத்தையும் விட உங்களோட இந்த ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் யாரோ ஒருத்தருக்கு நல்ல எக்ஸாம்பிளா இருக்கலாம். உங்க கலீக், ஃப்ரெண்டு, உங்க வீட்டுல இருக்கவங்கன்னு உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கே ஒரு நல்ல முன்னுதாரணமா நீங்க இருப்பீங்க.
உங்களோட இந்த கமிட்மெண்ட் யாரோ ஒருத்தரை இன்ஸ்பயர் பண்ற விதமா மாறும். உங்க ஹேபிட்ஸ் அதனால கிடைக்கிற பெனிஃபிட்ஸும் உங்களை தாண்டி யாரோ ஒருத்தரோட லைஃபை நல்ல விதமா மாத்த முடியும்னா அது உங்களுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா சாட்டிஸ்பாக்சனை தரும்ல. எல்லாம் சரிதான், பெனிஃபிட்ஸ் எல்லாம் கேட்டா நம்மளும் ஃபாலோ பண்ணலான்னு தான் தோணுது. ஆனா எப்படின்னு நினைக்கிறப்பதான் அந்த 5 AM மிட் நைட் டைம்னு ஞாபகம் வருது. கொஞ்சம் சோம்பேறித்தனமா யோசிக்க வைக்குதுங்க. இது வரைக்கும் 7 மணிக்கு அலாரம் வச்சு 8 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு இருந்தோம். சடனா வந்து 5 மணிக்கு எழுந்திரிச்சு பாரு, அந்த அமைதியான நேச்சரை ரசிச்சு பாரு, வாக்கிங் போய் பாருன்னு சொன்னா அதை எப்படி செய்யறது? நாங்களும் பாவம் தானே, செய்ய முடிஞ்சா மாட்டோம்னா சொல்ல போறோம். இந்த பதிவை கேட்கிற எல்லாரோட மைண்ட் வாய்ஸும் கிட்டத்தட்ட இதுவாதான் இருக்கும். கிட்டத்தட்ட என்ன, மோஸ்ட்லி இதுதான். ஆனா இந்த பதிவோட நோக்கமே இந்த ஏர்லி வேக்கப்பை எப்படி என்ஜாய் பண்ணி பண்றது அப்படின்னு தான். வெறும் நல்லதை மட்டும் சொல்றதுக்கு 1000 ஐடியாஸ் இருக்கும். ஆனா அந்த நல்லதை எப்படி யூஸ்ஃபுல்லா ஃபாலோ பண்றதுன்னு சொல்றதுதான் உண்மையான கைடன்ஸா இருக்க முடியும். சோ இந்த செக்மெண்ட்ல நீங்க தெரிஞ்சுக்க போறது இந்த ஏர்லி 5 AM வேக்கப் டைமை எப்படி ஈஸியா எஃபர்ட்லெஸ்ஸா உங்க டெய்லி ரொட்டீன்குள்ள கொண்டு வர்றது. சாப்பிடுறது, தூங்குறது, பிரஷ் பண்றது மாதிரி இதையும் எப்படி ஒரு டெய்லி ஹேபிட்டா மாத்திக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல தூக்கம், ஐடியல் பெட் டைம். ஒரு நல்ல ஸ்லீப்பிங் பேட்டர்ன் இருந்தா மட்டும்தான் இந்த ஏர்லி வேக்கப் பாசிபிளா இருக்க முடியும். ஒரு நல்ல ஹெல்தியான அடல்ட்டுக்கு 7 to 9 hours ஸ்லீப் போதும். அப்படின்னா 8 PM to 10 PM குள்ள ஒரு டைம்ல நீங்க தூங்க போனாதான் இந்த 7 to 9 hours டீப் ஸ்லீப்பை மெயின்டைன் பண்ண முடியும். ரெகுலரா 10 மணிக்கு தூங்குனா உங்களால 5 மணிக்கு அலாரம் வைக்காமலே எழுந்துக்க முடியும். இந்த டைம் எல்லாருக்குமே ஒரு ஐடியலான நேரமா இருக்க முடியும். ஒருவேளை நீங்க ரொம்ப டயர்டா இருந்தா கொஞ்சம் ஏர்லியரா தூங்க போறது நல்லது. அதுக்காக ரொம்ப நேரம் தூங்கினா நல்லதுன்னு நினைக்க வேண்டாம். அதிகமா முழிச்சிருக்கிறது எப்படி நல்லதா இருக்காதோ அதே போல ரொம்ப நேரம் தூங்குறதும் நல்ல பழக்கம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு ஐடியலான பெட் டைம் ருட்டீன் அலாம் இல்லாமலே உங்களை 5 மணிக்கு எழுப்பி விட்டுரும். நம்ம மைண்டு தான் நமக்கான அலாமா இருக்க முடியும். முதல்ல உங்க மைண்ட்ல 5 மணிக்கு எழுந்துக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த தாட் உங்களை எழுப்பி விட்டுரும். அடுத்து ரீசன். நீங்க 5 மணிக்கு எழுந்துக்கிறதுக்கு ஒரு சரியான ரீசனை கண்டுபிடிங்க. எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண, உடம்ப ஹெல்த்தியா வச்சுக்க, அமைதியா மெடிடேட் பண்ண, கிரியேட்டிவான வேலைகளை செய்ய, ஒண்ணுமே இல்லைனா கூட நேச்சரை என்ஜாய் பண்ண போறேன்னு உங்களுக்குள்ளே ஒரு ஆனஸ்டான ரீசனை உருவாக்க தெரிஞ்சுக்கோங்க. அந்த ரீசன் உங்களை டெய்லியும் எக்ஸைட்டடா வச்சுக்க உதவும். உங்களோட செல்ஃப் கேருக்கான ருட்டீனை மெயின்டைன் பண்றது கூட நல்ல ரீசனா இருக்கலாம். ஈவினிங் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு டயர்டா வர அந்த நேரத்துல செய்யற வேலைகளை மார்னிங் டைமுக்கு ஷிஃப்ட் பண்ணா இன்னும் அதிகமான வேலைகளை ஈஸியா செய்ய முடியும். உங்க மைண்டுக்குள்ளேயே பதிஞ்சு போன அந்த ரீசன் உங்களை ஈஸியா அந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ண வைக்கும். யாரோ ஒருத்தர் செய்யற அட்வைஸை விட உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிற அந்த ரீசன் உங்களோட லைஃபை இன்னும் அர்த்தமுள்ளதா மாத்தும். அடுத்து பெஸ்ட் ஈவினிங் ரொட்டீன். ஒரு நல்ல ஸ்லீப்பிங் ரொட்டீனை மெயின்டைன் பண்ண ஒரு நல்ல ஈவினிங் ரொட்டீனையும் சேர்த்து ஃபாலோ பண்ணணும். கெஃபைன், ஆல்கஹால் இதெல்லாம் அவாய்ட் பண்றது நல்லது. அதே போல லேட் நைட் ஹெவியான மீல் எடுத்துக்காம இருக்கிறதும் உங்களோட ஸ்லீப்பிங் ரொட்டீனை டிஸ்டர்ப் பண்ணாம பார்த்துக்க உதவும். ஒரு ரிலாக்ஸ்டான ப்ரையர் ஸ்லீப்பிங் ரொட்டீனுக்கு புக்ஸ் படிக்கிறது, மியூசிக் கேட்கறதுன்னு உங்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரியான ஒரு பழக்கத்தை மெயின்டைன் பண்ணலாம். லேட் நைட் ஸ்கிரீன் டைமை அவாய்ட் பண்றதும் உங்களோட அடுத்த நாளை முன்னாடியே பிளான் பண்ணி வைக்கிறதும் உங்களோட வேக்கப் டைமை இன்னுமே ஈஸியாக்கும். அடுத்த நாள் எழுந்ததும் நீங்க செய்ய போற வேலைக்கான விஷயங்களை ரெடியா வச்சுக்கிறதும் நல்லது. இல்லனா உங்க ப்ரிப்பரேஷனுக்கு தேவைப்படுற மெட்டீரியல்ஸ் அரேஞ்ச் பண்றது இந்த மாதிரியான வேலைகளை செய்யறப்போ ஏர்லி மார்னிங் கிடைக்கிற அந்த நேரத்தை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம இஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும். அடுத்து ஃபேவரட்டான ஹேபிட்ஸ். எடுத்த உடனே ரொம்பவும் கஷ்டமான ஒரு ருட்டீனோட ஸ்டார்ட் பண்ணாம ஆல்ரெடி உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த செய்ய அந்த ஏர்லி டைமை ஒதுக்கலாம். டே டைம்ல நீங்க செய்யற விஷயங்களுக்கு உங்களோட ஃபுல் இன்ட்ரெஸ்டிங்கான ருட்டீன்ஸுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா டைம் கொடுக்க இந்த நேரத்தை யூஸ் பண்ணலாம். மியூசிக் கேட்க, இல்ல பிராக்டிஸ் பண்ண, பெயிண்டிங், ஸ்டோரி ரைட்டிங் மாதிரியான சில கிரியேட்டிவான ஒர்க்ஸை செய்யலாம். இல்லனா ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷான கப் ஆஃப் காஃபியோட பால்கனில உட்காந்து சன்ரைஸ் பார்க்கலாம். மெடிடேஷன், யோகான்னு எதெல்லாம் நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடா செய்வீங்களோ அந்த மாதிரியான ஃபேவரட்டான விஷயத்த செய்ய இந்த நேரத்தை ஒதுக்கலாம். இதனால உங்களோட எக்ஸைட்மெண்ட் லெவல் அதிகமாகும். ஒவ்வொரு நாளும் புது எனர்ஜியோட ஸ்டார்ட் பண்ணுவீங்க. எல்லாமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட இருக்கணும்னு அவசியம் இல்லையே. கொஞ்சம் சில்லா கூலா உங்க டேவை ஸ்டார்ட் பண்ணவும் இந்த ஏர்லி டைமை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா கோல்ட் வாட்டர் பாத் ஸ்பிளாஷ். நல்லா தூங்குறவங்க மேல தண்ணியை கொட்டினா எப்படி இருக்கும்? அதை வேற யாராவது உங்களுக்கு செஞ்சா கோவம், கடுப்பா இருக்கும். ஆனா உங்களோட சென்சஸை கம்ப்ளீட்டா எழுப்பி விட ஒரு நல்ல கோல்ட் வாட்டர் ஸ்பிளாஷ் யூஸ் ஆகும்னு சொன்னா நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதுதான் உண்மை. ஏர்லி மார்னிங் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கோல்டான வாட்டரை யூஸ் பண்ணி ரெஃப்ரெஷ் ஆகுங்க. உங்களுக்கு சூட் ஆகும்னா ஒரு நல்ல கோல்ட் வாட்டர் பாத் கூட எஃபெக்டிவானதா இருக்கும். நார்மல் வாட்டர் இல்ல ஹாட் வாட்டரை விட கோல்டான வாட்டர் உங்களை ஈஸியா எனர்ஜைஸ் பண்ண வைக்கும். ஒரு கெஃபைன் தர எனர்ஜியை விட இந்த கோல்ட் வாட்டர் ரெஃப்ரெஷ்மெண்ட் உங்களோட எல்லா சென்சஸையும் தட்டி எழுப்பும். இந்த 5 AM ருட்டீனை ஸ்டார்ட் பண்ண முதல் கொஞ்ச நாளுக்கு இந்த ருட்டீனை ட்ரை பண்ணி பாருங்க. அதே போல எழுந்திரிச்சதுமே ஒரு ஸ்ட்ரிக்டான ருட்டீன்குள்ள போகாம ஃபர்ஸ்ட் ஒரு 5-10 நிமிஷம் சும்மா அங்கேயுமா நடங்க. எந்த ரீசனும் இல்லாம உங்க ரூம்குள்ளே நடக்க ஆரம்பிங்க. இதனால உங்களோட டயர்டான ஸ்லீப்ல இருந்து உங்க பாடியை கம்ப்ளீட்டா வேக்கப் பண்ண முடியும். இதெல்லாம் உங்களோட ருட்டீனை ஈஸியா ஆக்குற சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும்தான். உங்களோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து இதெல்லாம் நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணலாம்.
இல்லனா வேற ஏதாச்சும் ஒரு ரொட்டீனை சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் செஞ்சே ஆகணும்னு எந்த கட்டாயமும் இல்ல. அடுத்து சூதிங் அலாம் டோன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல சில பேர் இருப்பாங்க, அலாம் வச்சு கூட இருக்கிறவனை எழுப்பி விடுவாங்களே தவிர அவங்க நல்லா நிம்மதியா தூங்கிட்டு இருப்பாங்க. இந்த உலகத்தையே அலாம் டோன் மாதிரியான இரிட்டேட்டிங் டோனு வேற எதுவும் இருக்க முடியாது. அதுவும் ஸ்கூலு காலேஜ் டேஸ்லாம் சொல்லவே வேண்டாம். உங்களை எழுந்துக்க வைக்கிற அந்த அலாம் டோன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சூதிங்கான மியூசிக்கா இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். உங்க மைண்டை காமன் பீஸ்ஃபுல்லா வைக்கிற மாதிரியான டோன் உங்களை இன்னும் உற்சாகமா எழுந்துக்க வைக்கும். ஒரு மீடியமான சவுண்ட்ல ஒரு நல்ல மியூசிக்கை உங்களோட பர்சனல் அலாமா வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. முடிஞ்சா இதுக்காக ஸ்பெஷலா கஸ்டமைஸ் பண்ணப்பட்ட மொபைல் ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். காலையில நீங்க முதல்ல கேட்கிற அந்த சத்தம் உங்களோட மைண்டை பீஸ்ஃபுல்லா வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். அடுத்து டூ வாட் யூ வாண்ட் டு டூ. நீங்க எப்பயாவது ஒரு ஏர்லி ஃபிளைட் செக் இன் பண்ணிருக்கீங்களா? இல்ல ரொம்ப பிடிச்ச ஒரு வெக்கேஷனுக்கு ஏர்லியரா ட்ரெயின் பஸ்ஸுக்கெல்லாம் கிளம்பிருக்கீங்களா? ஒரு முக்கியமான மீட்டிங் இல்ல இன்டர்வியூ எக்ஸாம்காக சீக்கிரம் எழுந்திருக்கீங்களா? எதுவுமே இல்லைனா கூட உங்களோட ஃபேவரட் ஆக்டரோட ஃபிலிம்க்கு ப்ரீமியர் ஷோக்கு டிக்கெட் புக் பண்ணி அந்த 4 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க எவ்வளவு எக்ஸைட்டடா இருந்திருப்பீங்க. அப்பெல்லாம் உங்க மைண்ட் எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படா அந்த டைம் வரும், எப்படா வீடியோன்னு முழிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஒரு நிம்மதியான தூக்கமே வராத அளவுக்கு அடிக்கடி டைமை பார்த்துக்கிட்டு எப்போ காலையில வரும்னு ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு டயர்டே ஆகாது, சோம்பேறித்தனமா இருக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வேலையை செய்ய நினைச்சிருப்பீங்க. இல்ல நீங்க செஞ்சே ஆக வேண்டிய முக்கியமான வேலையை பத்தின யோசனை மட்டும்தான் உங்க மைண்ட்ல இருக்கும். அந்த விஷயங்கள் செய்ய இவ்வளோ ஆர்வமா இருக்கீங்களோ அதே அளவுக்கான ஆர்வத்தோட இந்த ஏர்லி மார்னிங் ஹேபிட்டை மாத்த ட்ரை பண்ணுங்க. உங்களை எக்ஸைட்டட் வர்தியா ஃபீல் பண்ண வைக்கிற ஒரு விஷயத்துக்காக இந்த டைமை யூஸ் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான வேலைக்கு இந்த டைமை யூஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா உங்க பிரெயின்ல அந்த டைம் ரெஜிஸ்டர் ஆகும். அப்புறம் நீங்க கஷ்டப்பட்டு இந்த ருட்டீனை ஃபாலோ பண்ண வேண்டாம். ரொம்ப ஈஸியா எஃபர்ட்லெஸ்ஸா இதை நீங்க செய்ய முடியும். அடுத்தது ரிவார்ட்ஸ். முதல்ல கொஞ்ச நாளைக்கு இந்த 5 AM கரெக்டா ஃபாலோ பண்ணா உங்களுக்கு நீங்களே சின்ன சின்ன ரிவார்ட்ஸை கொடுத்துக்கோங்க. அது உங்களோட ஃபேவரட்டான ஸ்நாக்கா இருக்கலாம், உங்களோட ஃபேவரட்டான காஃபியா கூட இருக்கலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த உங்களுக்கான கிஃப்ட்ஸை நீங்களே ரிவார்ட் பண்ணுங்க. இதனால உங்க மைண்ட்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஃபீலோடய எப்போ வச்சுக்க முடியும். இந்த மாதிரியான சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் தான் உங்களுக்கான மோட்டிவேஷனை தர முடியும். சில நாள் அந்த டைமை மிஸ் பண்ணிட்டா பரவாயில்ல, அதை நினைச்சு கில்ட்டியாலாம் ஃபீல் பண்ண வேண்டாம். நம்ம மைண்டுக்கும் பாடிக்கும் சில நேரம் ரெஸ்ட் எல்லாம் தேவைப்படும். அதை முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ண கத்துக்கிட்டா இந்த 5 AM ருட்டீன் உங்களோட பெஸ்டான ஹேபிட்டா மாறும். எந்த ஒரு விஷயமும் கஷ்டப்பட்டு செய்யறதை விட இஷ்டப்பட்டு செய்யறப்போ இன்னும் ஈஸியா தெரியும். உங்களோட லைஃப்ல நல்ல சேஞ்சஸை கொண்டு வர இந்த 5 AM ஹேபிட்டை நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச விதத்துல ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களோட அந்த டே மட்டும் இல்லாம உங்களோட லைஃபையே தலைகீழா மாத்த போற இந்த ஹேபிட் கட்டாயம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸை மட்டுமே தரும்னு சொல்லலாம். இந்த பதிவை கேட்கிற ஒவ்வொருத்தரோட லைஃப்லயுமே பல மிராக்கிளான மேஜிக்கலான மொமெண்ட்ஸை உருவாக்குற அந்த அதிகாலை நேரத்தை நம்ம எல்லாருமே ஹாப்பியா வெல்கம் பண்ணுவோம். ஏர்லி பேர்ட் கேச்சஸ் த வார்ம்னு சொல்லுவாங்க. யாரு சீக்கிரம் எழுந்து இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ண ரெடி ஆகுறாங்களோ அவங்களுக்கு இந்த வானமே இல்லை. உங்களோட எல்லைகளை விரிவுபடுத்த நீங்களும் இந்த 5 AM ருட்டீனை ஃபாலோ பண்ணுங்க. மேலும் இது போன்ற சிறந்த பதிவுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் Body&Soul தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.